என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எதுக்காக நடந்துச்சுன்னு தெரியும். இப்போ அதை பற்றி பேசணுங்களா? விசாரிச்சம்பா. அவங்க சொன்ன மாதிரி நீ பெரிய கேடிதான். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட என்னை பார்த்தா பயப்படுவாங்க. நீ தைரியமா வந்து என் முன்னாடியே உட்கார்ந்துருக்க. கண்ணுல பயம் இல்ல. இவனுக்கு சொல்ற மாதிரி உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா. திருடனுக்கு தானே பெரிய திருடனை பார்த்தா பயம் வரும். ஆனால் வீரனுக்கு திருடனை பார்த்தா பயம் வராது. அவனை எப்படி வேட்டையாடணுன்ற ஆசை தான் வரும். இது கோர்ட்டில் வெற்றி. என் வீடு இவ்வளோ கோபத்தை தாண்டியும் எதுக்காக ஒன்று உசுரோட வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் கண்ணையே குத்திருந்தாலும் தங்கத்துல செஞ்ச கத்தியா இருந்தா அதை நான் பத்திரமா வச்சிருப்பேன். வேல்யூ தெரிஞ்சா அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உனக்கும் கொஞ்சம் வேல்யூ இருக்குப்பா. நேரடியாவே விஷயத்துக்கு வரவா? நீங்க விஷயத்த சொல்லுங்க. இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? இருந்தாலும் பூங்காவனை மட்டும்தான். அவனையே கட்சி மூலமா காய் நகர்த்தி ஆஃப் பண்ணியாச்சு. சொல்லியிருப்பானே. நீ இப்ப தனியா இருக்க வெற்றி. உன் கூட யாரும் இல்ல. அரசியல்ல அனாதைங்கிற வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருப்ப. அது நீதான். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனாலும் நான் உன்னை மன்னிக்க போறேன். கூடவே உன் குடும்பத்தையும் விட்டுறேன். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்ல போன என் சப்போர்ட்டே வரும். நீ ரெண்டே ரெண்டு காரியம் பண்ணா போதும். என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வேணா மன்னிப்பு கேட்டுரு. என் காலை தேடி சிரமப்பட வேண்டான்னு தான் காலை மேலேயே வச்சிருக்க. எல்லா பிரச்சனையும் எவ்வளவு ஈஸியா சால்வ் ஆயிடும்னு யோசிச்சு பாரு. என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு என் கட்சியில சேர்ந்துரு. என் பையன் முழிச்சதும் அவன் காலையும் தொட்டு மன்னிப்பு கேட்டு நான் மொத்தமா மன்னிச்சிடுறேன். காலம் பூரா நீ நிம்மதியா இருக்கலாம். என் கூடவே இருக்கலாம். எனக்கு பக்க பலமா இருக்கலாம். பூங்காவனத்தால கிடைக்கிறத விட 10 மடங்கு அதிகமா நான் தரேன். எப்படி பார்த்தாலும் உனக்கு இது லாபம் தான். என்ன சொல்ற? என்ன பணத்துக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு காட்டி கொடுக்குறாள்னு நினைச்சியா? இல்லைன்னா கூப்பிட்ட உடனே கட்சி மாறி வர்றதுக்கு நான் என்ன அரசியல்வாதின்னு நினைச்சியா? நான் பூங்காவனன்ட்ட வேலை பார்க்கல. பூங்காவனன் என் உயிர், அண்ணன், சொல்ல போனா என் அப்பா மாதிரி. அவர் கூட தான் நிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவர் கூட தான் நிப்பேன். அது என்ன பிரச்சனைனா, நீ வழக்கம் போல சந்திப்பல்ல சுயநலம் பிடிச்ச ரவுடிங்க. எப்படா எதுலடா லாபம் கிடைக்குன்னு கணக்கு போட்டு வேலை பார்க்குற குள்ள நெறி கூட்டத்தில் ஒரு ஆள்னு நினைச்சியா நீ? அது சிங்கத்தையே பார்க்காதவன் தான் பார்க்குற பூனையெல்லாம் சிங்கம்னு நினைச்சுப்பான். நீ இதுவரை வீரனை சந்திச்சதே இல்லைல்ல, அதான் இதுவரை நீ கொன்ன எல்லாத்தையும் வீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. வெற்றி, நான் உனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய ஆஃபர். வேணான்னு சொல்றது முட்டாள்தனம். இது வரைக்கும் நான் எவனையும் மன்னிச்சதில்ல. உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றேன். உனக்கு என்ன பழி வாங்கணும் அவ்வளவுதானே? செய், தாராளமா செய். ஆனா நீ என்ன செஞ்சாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதை நீயும் அனுபவிப்ப, அனுபவிக்க வைப்பேன். எனக்கு உன்னை பழி வாங்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது.
ஆனா என்னையும் என் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். அது நடக்காது வெற்றி. இன்னும் நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அப்படியா? சரி, நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிறேன். களத்துல பார்ப்போம். வரேன். என்னடா வெற்றி, என்னாச்சு? அவனை பாத்தியா? அவனை பார்த்துட்டு வெளியில வந்தானே கால் பண்றேன். அவரு பெரிய பெரிய கண்டிஷன்லாம் வைக்கிறாரு. அவர் காலில் விழணுமா, உன்னை விட்டு நான் வந்துடணுமா, அவர் கூட நான் சேர்ந்துடணுமா? தேடி போனா அவனுக்கு அவ்வளவு அழும்பா? என் குடும்பம் படுற பாடு பெரிய பிரச்சனை தான். ஆனா உன்னை விட்டு கொடுத்து அந்த அசோகன் காலில் விழுந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு அவசியமே கிடையாது. டேய் இருடா இரு, கொஞ்சம் பொறுமையா ஆலோசனை பண்ணுவோம். அண்ணா ஒன்றும் தேவையில்லண்ணே, இது ஏன் பிரச்சனை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஆனா என்னால உனக்கோ உன்னோட அரசியல் வாழ்க்கைக்கோ எந்த பிரச்சனையும் வராது, நானே பார்த்துக்கிறேன். வெற்றி, நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? அண்ணே, கட்சிக்காரனு கூட நான் என்ன பண்றேன் எதுவுமே தெரியாது, போதுமா? டேய், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. கடைசியில நீ ஜெயிக்கணும், அவ்வளவுதான். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? டேய் என்னடா அப்படி சொல்லிட்ட? 100% உன் மேல நம்பிக்கை இருக்குடா. டேய் முதல்ல அவனை அடிச்சு தூக்குடா, பாத்துக்குவோம். சரிண்ணே, நான் வந்துட்டு தகவல் சொல்றேன். சரா, பத்திரம். ஓகேண்ணே. என்ன வெற்றி, நேரத்தோட கிளம்பணும்னு சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீயே இப்படி லேட்டாக வந்து அப்படிப்பா? சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பசங்களை எழுப்பு. ஏய் சீனே, போய் எந்த அடி கோட்டை எடுப்பு வந்துட்டியாண்ணே? கோட்டை எந்த அடி சித்தப்ப மணி எத்தனாவது? நான் பாட்டும் தூங்கிட்டேன் வேற. இவன் ஒருத்தான். இன்னைக்கு ராத்திரி ஒரு பயிலுக்கும் தூக்கம் கிடையாது, எல்லாத்துக்கும் சிவராத்திரி தான். சரிண்ணா. நம்மள ஒருத்தனும் தூங்கக்கூடாது, அதே மாதிரி தான் அந்த அசோகனையும் தூங்க விடவே கூடாது. சரிப்பா, என்ன பிளான் சொல்ற சித்தப்பு. இந்த வெற்றி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அந்த அசோகனுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சிடலாம்ண்ணே. அவனுக்கு மட்டும் இல்லடா, நம்ம போட்ட பிளான்ல காஞ்சிபுரத்துல இருக்க அடியாளுங்க, அரசியல்வாதிங்க, ரவுடிங்க எல்லாருக்கும் நம்மளை பத்தி தெரியணும். அந்த மாதிரி தான் ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கேன். ஐயோ அண்ணா, நீ வேற பில்டப் பண்ணிக்க போகாதண்ணே. பிளான் என்ன முதல்ல அதை சொல்லு. வாங்க சொல்றேன். கொசுக்கடி வேற. சிம்ரன், கொசு அடிக்கிறதா இருந்தா அப்படி ஓங்கி எல்லாம் அடிக்கூடாது. மெதுவா அடிச்சாவே கொசு செத்துரும். இவர் தூங்குறப்ப கொசு கடிக்க கூடாதுன்னு கொசு அடிக்கிறாங்க பாருங்க. எனக்கு தூக்கமே வரலங்க. நீங்க மட்டும் இப்படி நிம்மதியா படுத்து தூங்குறீங்க, என்னங்க இது?
உனக்கு ரொம்ப நல்ல மனசு சிம்ரன். நல்லாரு. மாமா போதும் போதும். ஏங்க வாங்க காத்தோட்டமா வெளியிலயாவது போய் உட்காந்துட்டு வருவோம். பயங்கரமா வேர்க்குதுங்க. முருங்கை மரத்துல ஏற பயந்தா முடியுமா? வா ஏறுவோம். ஏங்க என்ன உளறீங்க? நான் சொன்னது பழமொழியோட 2வது பாதி. முத பாதியை நான் சொல்ல விரும்பல. என்ன வா. ஐயா இதுக்கு கொசுக்கடியே பரவாயில்ல. ராத்திரியில எழுப்பி இப்படி உயிரை வாங்குறாளே. ஏங்க என்னங்க இவ நமக்குள்ள கரண்ட்ல சாயந்தரமே மொபைல்ல சார்ஜ் இறங்கிடுச்சு. இவ மட்டும் எப்படி இவ்ளோ நேரம் மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கா? சிம்ரன், அபி மேடம் உன்னையும் என்னையும் மாதிரி வீடியோ பார்த்து சார்ஜ் வேஸ்ட் பண்றது இல்ல. அவங்க வேலை பாக்குறாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஆமா, மொபைல்ல பாக்குறதெல்லாம் ஒரு வேலை. வாங்க போய் என்னன்னு கேப்போம். வாங்க வாங்க. அது எப்படி ஓ மொபைல்ல மட்டும் சார்ஜ் இறங்கவே மாட்டேங்குது? பவர் பேங்க் வச்சிருக்கேன். என்னதுங்க? பக்கத்து வீட்டை சார்ஜ் போட்டதுனால பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு. ஏங்க என்ன பேட்டரிங்க? வீட்லயே பேட்டரி வச்சிருக்காளா? எக்ஸ்ட்ரா பேட்டரி சிம்ரன், அவ்வளவுதான். ஏ என்ன நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? போ உன் ரூம்ல போய் வேலை பார்க்கறது தானே. வெற்றி இல்லாம இருக்கிறது போர் அடிக்குது. அதான் இங்க உட்காந்து கம்ஃபர்டபுளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். போரிங்கா? ஆஹா. நான் சொல்லல சிம்ரன், அபி மேடம் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அட பாவி, நாங்கெல்லாம் இங்க கரண்ட் இல்லாம ஃபேன் இல்லாம இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் என்னமோ உல்லாசமா ஊர் சுத்த போயிட்டானா? ஏங்க உங்க தம்பி பண்றது கொஞ்சமாவது நியாயமாங்க? நீங்களே சொல்லுங்க. சிம்ரன், நீ தூங்கலன்னா நானும் தூங்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது உன்னோட பெருந்தன்மை. ஆனா நீ ஃபேன் இல்லாம கஷ்டப்படும் போது எல்லாரும் அதே மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறது பேய்த்தன்மை. வேணாம் சிம்ரன், வேணாம். அந்த மாதிரி எண்ணத்தையெல்லாம் சுத்தமா கைவிட்டுரு. நானா இந்த வீட்ல கரண்ட் போனதுக்கு காரணம்? எல்லாரும் இருட்டுல தள்ளி விட்டுட்டு உங்க தம்பி மட்டும் யாரமா கிளம்பி போயிட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சும்மா ஊர் சுத்திட்டு இல்ல. அவரும் போதும். விட்டா உன் புருஷனுக்காக நீ பேக்கான பேச ஆரம்பிச்சிருவ. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் ஏன் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பெருசா பேச வந்துட்டா. என்னங்க நீங்க வாங்க. தேவையில்லாம இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாமேடி. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். பத்தி ஏத்தி வச்சிட்டேன். பாப்பா வந்தா சாமி கும்பிட்டுறலாங்க. அப்பா Dress எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. ஆனா இந்த நேரத்துல இத போடணுமா? மா 2 minutes வெயிட் பண்ணா என் பர்த்டே வந்துரும். அதான் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு தாமா உன் பிறந்த நாள். ஐயோ அப்பா, நாளைக்கு இல்ல 12 மணி ஆயிடுச்சுனா என்னோட பிறந்த நாள். கேக் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு வராங்க. அவங்க வந்தோடனே கேக் கட் பண்ணி ஜாலியா செலிப்ரேட் பண்ண போறோம். சரி, அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வா வாடா. அம்மா, அண்ணன் அவன் தான் தூங்குறானேடா. நீ போய் விளக்கேத்த. வா. சரி. போமா, போய் விளக்கேத்தி சாமி கும்பிடு. அம்மா இருமா, 12 மணி ஆகட்டும். என்ன ஆயிட்டுறாடி? கை கொடு. சத்தம் போடாத. 12 மணி ஆயிடுச்சு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரத்தங்கம். தேங்க்ஸ் பா. போ விளக்கேத்துமா. சரிம்மா. டேய், பீஸ் எடுத்துட்டியா? சூப்பரா. டேய் கோட்ரே படா. போ வரும் போ. என்னங்க இது? இன்வெர்டர் கூடவா போயிருக்கும்?
விளக்கேத்தும் போது அபசகனமா கரண்ட் போகுதுங்களே. ஜெனரேட்டர் போட சொல்லலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து நீ எல்லாரும் சீக்கிரமா அனுப்பிட்ட. எங்க காலையில ஃபங்க்ஷன் இருக்கு, இப்ப கிளம்புனா தானே காலையில சீக்கிரம் வர முடியும், அதனால தான் அனுப்பி விட்டேன். அதுக்காக செக்யூரிட்டியுமா சீக்கிரம் அனுப்பி விடுவேன். இனிமே இந்த ஜெனரேட்டரை கண்டுபிடிச்சோனே வந்தா கூட இதை சரி பண்ணவே முடியாது. இனிமே இது செத்த கிளிதான். யாரும் இல்ல, நானே போய் ஜெனரேட்டர் போட்டு தொலைறேன். என்னடா இது? என்னாச்சுங்க, ஜெனரேட்டர் போட்டீங்களா இல்லையா? போட்டு பார்த்துட்டமா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஷோ முருகா, ஏன்பா இப்படி எங்களை சோதிக்கிற? என் பர்த்டே அதுமா இப்படியா பண்ணுவீங்க? ச்சே. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, என்னப்பா இதெல்லாம்? ஏங்க, எந்த பைப்ல தண்ணி வரலைங்க? இது வேறயா? ஐயோ. என் பர்த்டே அதுமா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, என்னம்மா இது? இந்த வருஷம் முழுக்க இப்படிதான் இருக்குமா? ஏய், பிறந்த நாள் அதுமா இப்படிலாம் சொல்லாதம்மா. அப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எங்க முதல்ல ஈபிக்கோ பிளம்பருக்கோ ஃபோன் பண்ணுங்க. பிறந்த நாள் அதுமா பாப்பா வருத்தப்படுறால. சோ முருகா, நல்ல நாள் அதுமா ஏன்பா எங்களை இப்படி சோதிக்கிற? ஈபி மாத்தைனா? ஆமாங்க. நான் அசோகம் பேசுறேன்ப்பா. அண்ணா சொல்லுங்க. வீட்ல கரண்ட் இல்லப்பா. அண்ணா அத வந்து பாக்குறேன். சீக்கிரம் வாங்க. சரிங்க, மெயின் போர்ட்ல என்ன ப்ராப்ளம் தெரியல, நான் போய் செக் பண்ணிட்டு உடனே அங்க 10 நிமிஷத்துல வந்துறேன். என்னங்க ஆச்சு? அவங்க இப்ப அங்க இருந்து கிளம்பிட்டாங்கம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ அமைதியா இரு. டேய், வந்துருவாங்கடா. இன்னைக்கு நம்ம பிறந்த நாளை கொண்டாடிடுவோம். என்ன சந்தோஷமா இருடா செல்லம். அம்மா வேர்க்குதே. இந்த கரண்ட் எப்போ வரும்னு தெரியலையே. ஐயோ, எப்போ வரும்னு தெரியலையே. சபா. என்ன சித்ரா, நீ வெளியே தான் உட்காந்துருக்கியா? பின்ன இந்த வேக்காட்ல யாரால தூங்க முடியும்? உள்ள உன்னை இத்தனை வேக்காட்லயும் தூங்கிக்கிட்டு இருக்கு. யாரும்மா சொல்ற? வேற யாரு? எல்லாம் உங்க தம்பியே தான். கோசுக்கடி உரைக்கல, வேர்வையை பத்தி கவலையே படல. தூக்கம்னா தூக்கம், அப்படி ஒரு தூக்கமாமா. கொரட்டை வேற இதுல, எங்க போய் சொல்றது? அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதாம்மா, தூக்கத்துல அடிச்சுக்கவே முடியாது. ஏமா வெற்றி தூங்கிட்டு இருக்கானா? இல்ல மாமா, வீட்டு நிலைமையை பார்த்துட்டு ஏதாவது பண்ணணும்னு வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, நிஜமாவா அபி? ஆமாக்கா, அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உடனே கிளம்பி போயிட்டாரு. எனக்கும் தூக்கம் வரல, அதனால தான் கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணலாமேன்னு வந்தேன். பாத்தியா நந்தினி, இதான் வெற்றிங்கிறது. அப்பா 4 வார்த்தை கேட்டோன்னே களத்தில் இறங்கிட்டான். பத்தியா, கண்டிப்பாக ஏதோ நல்ல முடிவோடு தான் வருவான் பாரு. மாமா,
என்னமோ வீட்டை காப்பாத்த போற மாதிரி தெரியல. வேர்வை தாங்காம வீட்டை விட்டு ஓடி போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் சித்ரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்காக வெற்றி எவ்வளவுலாம் செஞ்சிருக்கான். அதெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டியா? அக்கா, எவ்வளவு பண்ணிருந்தா என்னக்கா? இப்படி இருட்லயும் கொசுக்கடியிலயும் நம்மள கஷ்டப்பட வச்சது யாரு? அவர்தானே. அதை எப்படிக்கா மறக்க முடியும்? சித்ரா, உனக்கு நல்லதெல்லாம் ஞாபகம் இருக்காதே. இந்த மாதிரி விஷயம் தான் நல்லா ஞாபகம் இருக்கும். செஞ்ச விஷயத்த மறக்கிறது தப்பு சித்ரா. அதே மாதிரி அவர் வச்சு செஞ்ச விஷயத்தையும் மறக்க முடியாதுக்கா. நந்தினி வா வெளில உட்காரலாம்.